இந்த பாருங்க, இதுதான் நல்லா பாருங்க. 18178 சோலை ஆச்சாரி, கணபதி ஆச்சாரி. புரியுதுங்களா? இது பட்டா புஸ்தகத்தோட நகல் இந்தா இருக்கு பாருங்க. எந்தெந்த இடம்னு இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது இதுதான். 123/6 1 ஏக்கரா 33 சென்ட்டு. புரியுதுங்களா? இது வந்து அவங்கக்கிட்ட ஆக்குபைடில் இருக்குது. இது வந்து அவங்க பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறது மொத்தமும் ஃபோர்ஜரி. கண்டிப்பாக இது அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் இது அப்ஜெக்ஷன் பண்ண நினச்சா மொத்தமும் போயிடும். புரியுதா இல்லைங்களா? மொத்தமும் போகவும் இருக்குது, என்னுடைய பாகப்படி வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. 2 விதமாக என்னால் பண்ண முடியும். நாங்கள் இதெல்லாம் நோண்ட விரும்பலை. வீண் தகராறு ஏன் பண்ண போகிறீங்கன்றதான் எனக்கு தெரியல. புரியுதா இல்லையா? எங்களுக்கு பாதிக்கப்பட்ட 5 சென்ட்டு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கிறத கூட நாங்கள் விரும்பலை எடுக்கிறதுக்கு. புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். புரியுதா இல்லையா? வீண் குழப்பம், சண்டை சச்சரவு வேண்டாம். நாங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சா அதுவும் பிரச்சனையில் தான் போய் முடியும். யோசித்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிங்க. வீண் விதண்டாவாதம் பிரச்சனை பெருசுப்படுத்த வேண்டாம். இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க விரும்பலை. புரியுதா இல்லையா? உனக்கு இந்த இடம் பிளாட் போட்டு விற்பியா எதனா பண்ணுவோன்னு நினப்பு இருந்தால் எங்ககிட்டே கொடுத்துரும், நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த இடத்த. புரியுதா இல்லையா? இந்த இடம் 65 சென்ட்டு இதுதான். அது இந்த 65 சென்ட்டு உனக்கு எதனா விற்க விருப்பம் இருந்தால் எங்ககிட்ட விற்றுரு. உனக்கு இந்த இடத்துல வழி எதிர்பார்த்தினா கிடையாது. விஷயம் இன்னொன்று இருக்குது. நீ வந்து இந்த 7B வந்து 3 சென்ட்டு தான் பத்திர கரையும் பண்ணியிருக்கிற. 3 சென்ட்டு கரையும் பண்ணிவிட்டு 3.5 சென்ட்டு வாங்கியிருக்கிற. 3.5 சென்ட்டு வாங்கினது 3.5 சென்ட்டு வாங்கினது இப்படி தான் வருது. இந்த பாரு, 3.5 சென்ட்டு வாங்கியிருக்கிறது கணக்குப்படி பார்த்தா இந்த இடம் உனக்கு 1 ஏக்கரா 1.75. அதாவது வந்து கிட்டத்தட்ட 75னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 6 அடி உனக்கு வழி ஆல்ரெடி கட் பண்ணிட்டீங்க நீங்கள். எப்போ இந்த 7B வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணிங்க பார்த்தீங்களா? எஃப்எம்பியில் கட் பண்ணும்போது வழிக்கு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வாங்கின இடம் வந்துட்டு 3 சென்ட்டு தான். 3 சென்ட்டு வாங்கி 3.5 சென்ட்டு கட் பண்ணி வச்சுரு. இது டோட்டல் கால்குலேஷன் வந்து 3.5 சென்ட்டு. 1/2 சென்ட்டு வழிக்கான இடம் தடுத்து வச்சிட்டிங்க. ஸோ அந்த வழி திரும்பவும் நீ எதிர்பார்த்தினா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த வழி உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த வழின்ற பேச்சுக்கு இடங்க. உனக்கு வழி வேணும்னா இதெல்லாம் உன் இடம் தான். இதில் வழி போட்டுக்கலாம் நீ தாராளமாக. அதெல்லாம் நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. இதில் வழி போட்டுக்க எதனா பண்ணிக்கோ. இங்கே வரேன்னு நினைக்கிறது தவறு. எங்கள் இடம், இதில் அப்ஜெக்ஷன் பண்ணாத, மேலே பிரச்சனை பண்ணாத. அதுதான் விஷயம் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.